ஹலோ விவாஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது தற்போது பார்த்திங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியுடைய நட்சத்திர விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் KL ராகுல் எந்த ஒரு வரிசையிலையுமே களமிறங்கி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய திறமை படைத்தவர் அப்படின்னே சொல்லலாம். KL ராகுலினுடைய வரலாற்று சாதனைகள் குறித்தும் ரோஹித் கோலியால் கூட உடைக்க முடியாத 10 ஆண்டு ரெக்கார்டை பற்றியும் தற்போது ஒரு தகவல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய கிரிக்கெட் அணியினுடைய நட்சத்திர விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் KL ராகுல் எந்த ஒரு வரிசையிலையுமே களமிறங்கி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய திறமை படைத்தவர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா போன்ற சீனியர் வீரர்களால் கூட முறியடிக்க முடியாத ஒரு வரலாற்று சாதனையை ராகுல் தன்வசம் வைத்திருக்கார். கடந்த 2016 ஆண்டு ஜூன் 11 அன்று ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான ஒரு நாள் போட்டியில் அறிமுகமான ராகுல் தனது அறிமுக போட்டியிலேயே சதம், அதாவது 100 ரன்கள் விளாசி வரலாற்று சாதனை படைத்திருந்தார். ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றில் தன்னுடைய அறிமுக போட்டியிலேயே சதம் அடித்த முதல் மற்றும் ஒரே இந்திய பேட்ஸ்மேன் என்ற சாதனையை KL ராகுல் படைத்திருந்தார். மேலும் அறிமுக ஒரு நாள் போட்டியில் ஒரு இந்திய வீரர் அடித்த அதிகபட்ச ரன்னாகவும் 100 ரன்கள் இதுவே உள்ளது. இந்த பட்டியலில் ராபின் உத்தப்பா 86 ரன்கள் இரண்டாவது இடத்திலையும், பார்த்திவ் பட்டேல் 82 ரன்கள் அப்படின்னா 3வது இடத்திலையும் இருக்காங்க. ராகுல் 2014 டெஸ்ட் போட்டிகள்லையும் 2016 ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகள்லையும் இந்திய அணிக்காக அறிமுகமாகியிருக்காரு. தற்போது T20 அணியில் இடம்பெறலை அப்படின்னாலும் டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் போட்டிகளில் இந்திய அணியின் தூணாக விளங்கி வருகிறார். ஆகஸ்ட் 15 முதல் தொடங்க இருக்கக்கூடிய இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இவர் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கி சிறப்பாக செயல்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்கெட் கீப்பிங்கில் மற்றும் ஃபீல்டிங்லையும் சிறப்பாக செயல்பட்டிருக்கக்கூடிய ராகுல் சர்வதேச போட்டிகளில் 190க்கும் மேற்பட்ட கேட்சுகளையும் பல ஸ்டம்பிங் மற்றும் ரன் அவுட்களையும் செய்து அணிக்கு முக்கிய பங்களிப்பை அளித்திருக்கார். ராகுல் அனைத்து வடிவிலான போட்டிகளையும் படிச்சிருக்கக்கூடிய சாதனைகளினுடைய விவரம் வெளியாகியிருக்கிறது. அதிலும் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் 68 போட்டிகளில் விளையாடி 12 சதங்கள் 20 அரை சதங்களுடன் 4153 ரன்கள் குவித்திருக்கார். ஒரு நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் 98 போட்டிகளில் 8 சதங்கள் 20 அரை சதங்களுடன் 3412 ரன்கள் எடுத்திருக்கார். T20 சர்வதேச போட்டிகளை பொறுத்த வரைக்கும் 72 போட்டிகளில் 2 சதங்கள் 22 அரை சதங்களுடன் 2265 ரன்கள் சேர்த்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்க அப்படின்னா KL ராகுலினுடைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை அப்படிங்கிறது கிரிக்கெட் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் அவருக்கு பாராட்டுக்களும் குவிந்து வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. அவருடைய இந்த வரலாற்று சாதனை அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்களால் பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் போற்றப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா பல ரசிகர்கள் பாராட்டுக்களை தெரிவித்து வருவதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நிலையில் பார்க்கும் பொழுது கிரிக்கெட் வட்டாரத்தில் அடுத்தடுத்து உருவாகின்ற நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஒரு புறம் பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாகவும், மறுபுறம் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு கேள்விகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அதிலும் தற்போது KL ராகுலினுடைய இந்த விஷயம் அப்படிங்கிறது அவர் படைச்சிருக்கக்கூடிய கிரிக்கெட்டில் அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் தற்போது இணையத்தில் பார்த்திங்க அப்படின்னா படு வேகமாக வைரலாகி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் வட்டாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில்
பார்க்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2017 பார்த்திங்க அப்படின்னா உலக சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற போகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி அப்படின்னு சொன்னாலே அது வெறும் விளையாட்டு மட்டும் கிடையாதுங்க. கோடிக்கணக்கான ரசிகர்களினுடைய நரம்பு தளர்ச்சிகளை ஊட்டக்கூடிய உணர்ச்சி போராட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் கிரிக்கெட் மீது அலாதி எதிர்பார்ப்பை வந்து வைத்திருக்காங்க. அதே மாதிரி சமீபத்தில் நடைபெற்ற இந்த பரபரப்பான போட்டியில் பாகிஸ்தான் அணியுடைய பிடியில் முழுமையாக சென்றுவிட்டது அப்படின்னு அனைவரும் நினைத்த வெற்றி தற்போது வாய்ப்பை வந்து கடைசி நிமிடத்தில் இந்திய அணி அசாத்தியமான போராட்ட குணத்தால் தன் பக்கம் இழுத்து சாதனை படைச்சிருந்தாங்க. போட்டியினுடைய பெரும்பகுதி பாகிஸ்தான் அணியுடைய பக்கமே சாதகமாக நகர்ந்து கொண்டிருந்த நிலையில் கடைசி கட்டத்தில் ஆட்டத்தில் ஏற்பட்ட திடீர் திருப்புமுனை பாகிஸ்தான் ரசிகர்களை கடும் அதிர்ச்சியிலையும் இந்திய ரசிகர்களை அளப்பரிய மகிழ்ச்சியிலையும் ஆழ்த்தியிருக்கிறது. போட்டியின் முக்கிய தருணத்தில் பாகிஸ்தான் அணி எளிதாக இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. வெற்றியின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தது. கொண்டாட்டங்களுக்கு தயாரான பாகிஸ்தான் வீரர்களுக்கு இந்திய பந்து வீச்சாளர்களும் களத்தில் இருந்த வீரர்களும் கொடுத்த நெருக்கடி பெரும் மரண அடியாகவே அமைந்தன. கடைசி சில ஓவர்களில் இந்திய வீரர்கள் காட்டிய துல்லியமான பந்து வீச்சு, அபாரமான ஃபீல்டிங் மற்றும் நிதானமான யுத்திகள் ஆட்டத்தின் போக்கையே தலைகீழாக மாற்றின. பதட்டமான சூழ்நிலையிலையும் மன உறுதியை கைவிடாமல் போராடிய இந்திய அணி பாகிஸ்தான் அணியின் விக்கெட்டுகளை அடுத்தடுத்து சரித்து அவர்களின் வெற்றி கனவை தன்னுடைய ஸ்வீட் தூளாக நுறுக்கியது. பாகிஸ்தானின் தடையில் இருந்து வெற்றிகளை பிடுங்கி எடுத்து இருக்கக்கூடிய இந்திய அணியுடைய இந்த மிரட்டலான வெற்றி மைதானம் முழுவதும் பெரும் ஆரவாரத்தையே ஏற்படுத்தின. எந்த சூழ்நிலையிலையும் கடைசி பந்து வீசப்படும் வரைக்கும் ஆட்டம் முடிவதில்லை என்பதை இந்திய அணி மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டியிருக்கிறது. தோல்வியின் விளிம்பில் இருந்து மீண்டு வந்து பாகிஸ்தானை சரணடைய வைத்த இந்திய வீரர்களின் இந்த வீரம் செறிந்த ஆட்டம் விளையாட்டு உலகத்திலையும் சமூக வலைதளங்களையும் தற்போது பேசுபொருளாகி மிகப்பெரிய அளவில் வந்து வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு பிரீமியர் லீக் சுற்றுக்கான விஷயம் வந்து தற்போது வந்து வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கிரிக்கெட்டில் பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட் பீட்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் 6 முதல் 19 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கான கிரிக்கெட் பயிற்சி முகாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி சென்ட் பீட்ஸ் மைதானத்தில் வந்து தொடங்க இருக்கிறதாகவும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறதுங்க. வியூவர்ஸ், கிரிக்கெட்ஸை பற்றின பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.